வந்துட்டு பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மிஸ்டேக். பட் இதை வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பல பேர் வந்துட்டு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு பாத்ரூம் போய் உட்காந்துட்டு யூஸ் பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு பழக்கம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? பட் அது வந்து பண்ணவே கூடாது. அப்படி அதாவது நம்ம கழிவு வெளியேற்றக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா வெயின் வந்து இருக்கும். அது ரொம்ப வீங்கி அந்த வெயின் மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பிளட் வந்து ப்ளீட் ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும், அரிப்புத்தன்மை. அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து இது வந்து 46% வந்து இந்த எமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதனால் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட் யூஸ் பண்ணதுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மென்டல் ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மொபைல் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நிறைய பாக்டீரியாஸ், ஜெர்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி அஃபெக்ட் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள், பல விஷயங்கள் வந்துட்டு பாதிக்கப்படும் நம்மளுடைய இந்த வெளியேற்றக்கூடிய இந்த பகுதியில். அதிகப்படியாக வந்து பாத்ரூமில் வந்து நம்ம மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதிக மணி நேரம் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும். ஃபோக்கஸ் வந்து இருக்காது, மென்டல் பீஸ் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி பல மென்டல் விஷயங்களை வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்துறதாகவும் வந்துட்டு ரிசர்ச்சில் சொல்லப்படுது. ஸோ இனிமேல் யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் எடுத்துட்டு பாத்ரூமில் போய் யூஸ் பண்ணுற பழக்கத்தை தயவு செஞ்சு இன்னையோட ஸ்டாப் பண்ணுங்கள்.